Hello everyone, this is Sriman Sari this side, and I'm back with another video. In the video, what we're going to discuss is like, what is the number one reason why most of the online courses or coaching program fails? ஸோ இதை நம்ம ரீசனும் பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஒரு விஷயம் இருக்குன்னே மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியாது. லைக் இந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணணும், இந்த விஷயத்தை நம்ம வந்து நம்மளோட கோச்சிங் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னே மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் கோர்ஸோ கோச்சிங் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸே வராமல் இருக்கும், அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸே வராமல் இருப்பாங்க. இன்கேஸ் லைக் இந்த கோர்ஸ் இந்த கேஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்துடுவாங்க, பட் எப்படி சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வராமல் போகும். ஸோ அதனால் வந்து ரீஃபண்ட்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஸ்டஃப் லைக் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணால் லைக் அவர் ஆன்லைன் கோர்ஸ் வில் பி லைக் மச் பெட்டர். ஸோ யூல் பி ஆஸ்கிங் ஓகே ஓகே, நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயமே இருக்குன்னு தெரியாது, அப்போ உனக்கு எப்படி தெரியும், நீ இந்த கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிய அப்படின்னு அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ I've been running an agency so far, and then in that agency, what we basically do is we help people to build online courses, coaching program from scratch actually. So adanale like I know one or two about this. So if you are someone who wants to create an online course, means just check the first link in the description and book in a call with me. I'm more than happy to help you out. So back to the video. So what is that one reason, like one thing which most people lack is creating online courses only with information. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னடா இன்ஃபர்மேஷன்ஸா, லைக் ஆன்லைன் கோர்ஸ்னால இன்ஃபர்மேஷன் மட்டும் தானே, இன்ஃபர்மேஷன் கொடுத்தா லைக் நம்ம ஆன்லைன் கோர்ஸில் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தர முடியும், அதை வந்து பீப்புள் வந்து கன்சியூம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே தான் மோஸ்ட் பீப்புள் வந்து தப்பாக போகிறாங்க. பீப்புள் டோன்ட் பே ஃபார் இன்ஃபர்மேஷன் எனிமோர். ஸோ வந்து லைக் லெட்ஸே இப்போ வந்து நம்ம இன்ஃபர்மேஷனாக தரோம், லைக் நம்ம ஆன்லைன் கோர்ஸில் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் தரோம். லெட்ஸே இப்போ நம்ம ஒரு ஃபுட் டயட் பற்றி நம்ம ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து லைக் இன்ஃபர்மேஷன் லைக் வாட் இஸ் ஃபுட் டயட்னு ஒரு மாடியூல் இருக்கும், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபுட் டயட், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபுட் டயட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் டயட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்க லெசன்ஸ் மாதிரி வந்து லைக் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் சப் லைக் தட் அது இதுன்னு ஒரு மாடியூலாக இருக்கும். ஸோ இது பேர் தான் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக. லைக் இதெல்லாம் இரலவெண்ட்டாகவே இருக்காது அந்த நம்ம ஸ்டூடெண்ட் வாங்குறவங்களுக்கும் அந்த கிளைண்ட்டுக்கோ, லைக் இதெல்லாம் தேவையே இருக்காது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சு டைப்ஸ்லாம் தெரிஞ்சு மேபி அதை டீப்பாக பற்றி இருந்துச்சுன்னா தே கேன் ஓகே ஃபைன். டிஸ்அட்வான்டேஜஸ் அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ தென் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வாட் வி ஷுட் கிவ் டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவர் கிளைண்ட்ஸ், பீப்புள் ஒன்லி பே ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இங்கே இன்ஃபர்மேஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி சொல்கிறீங்க. இன்ஃபர்மேஷன்னா just like giving out data into our core inside our course actually. இப்போ now like what is it, like types of disadvantages, advantages, pros and cons, இந்த மாதிரி நமக்கு தரது பேர் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்மளால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. தட்ஸ் திங். இது வந்து இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கன்சியூம் மட்டும் பண்ண முடியும். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்சஸில் நம்மனா ஸ்டெப் பை ஸ்டெப் கோர்சஸ் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ஸ் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இதை லேர்ன் பண்ணிட்டீங்களா, செகண்ட் இந்த ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப். இது ஸோ வந்து இது வந்து லைக் இன்ஃபர்மேஷன் மட்டுமே இல்லாமல் இன்ஃபர்மேஷன் கம்பைன் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாடல் பார்த்துட்டு இந்த ஆக்ஷன் வைக்கணும், செகண்ட் இந்த மாடல் பார்க்கணும், தேர்ட் இந்த மாடல் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி. சரி, நம்ம இந்த ஃபுட் டயட்டே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஸோ இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக கோர்ஸாக இருக்குது ஃபுட் டயட்டை பற்றி. ஸோ வந்து லைக் வாட் இஸ் ஃபுட் டயட், டைப்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட்லாம் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு ஃபுட் டயட் இருக்குது. ஸோ வந்து ஃபுட் டயட் எதுக்கு பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, டு லூஸ் வெயிட் ஆர் டு கெயின் வெயிட் ஆர் டு ஸ்டே ஃபிட், அந்த மாதிரி இருக்குமா. ஸோ இதில் வந்து ஸோ இதான் ஒன்று எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 இருக்கா. ஸோ வந்து லைக் லூசிங் வெயிட், கெய்னிங் வெயிட், ஸ்டேயிங் ஃபிட். ஸோ இதில் வந்து கெய்னிங் வெயிட் நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்ஸில் நம்ம என்ன கொடுக்கலாம், டைப்ஸ் ஆஃப் ஃபுட் டு கன்சியூம் டு கெயின் வெயிட், அண்ட் தென் என்னது லைக் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக கோர்ஸ்னால் நம்ம என்ன மாதிரி இருக்கும்னா, ஓகே டே 1 இதை பண்ணுங்க, டே 2 இதை பண்ணுங்க, டே 3 இதை பண்ணுங்க, டே 4 இதை பண்ணுங்க, அந்த மாதிரி லைக் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடான கோர்ஸாக இருக்கும். ஸோ ஹியர் இந்த போத் கேசஸ், இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபுட் டயட்டை தான் விற்கிறீங்க, ஃபுட் டயட்டோட நாலேஜ் விற்கிறீங்க, பட் இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் விற்கிறீங்க. ஃபுட் டயட்னால தே ஆர் லூசிங் தேர் வெயிட், தே ஆர் கெய்னிங் தேர் வெயிட், தே ஆர் ஸ்டேயிங் ஃபிட், அந்த மாதிரி விற்கிறீங்க. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ யூ ஆர் நாட் ஜஸ்ட் செல்லிங் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், யூ ஆர் ஜஸ்ட் செல்லிங் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஸோ தட் பீப்புள் கேன் ஸ்டடி இட் அண்ட் தென் தே கேன் மேக் மணி. ஸோ வந்து இங்கே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் வந்து இப்போ விற்கிறோம், லைக் நிறைய ஆக்சுவலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னால் தேர் ஆர் லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஓகே, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்துக்கிங்களேன், இங்கே வந்து லைக் இப்போ லைக் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்ஸ்னா வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் வேஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுன்னு கொடுத்துருப்பாங்க. லைக் 90% ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ லைக் அதில் வந்து லைக் நாலேஜ் தான் நம்ம கெயின் இன்ஃபர்மேஷன் தான் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது. பட் நான் இந்த இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்ல, இன்ஃபர்மேஷனும் முக்கியம்,
பட் இன்ஃபர்மேஷன் எப்படின்னா ஒரு 20% இருக்கணும், 30% இருக்கணும். மிச்சம் 80%, 70% ஸ்டெப்ஸ் இருக்கணும், அந்த ப்ராசஸ் இருக்கணும். அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அவங்களுடைய லைக் கரண்ட் லைஃப்ல இருந்து அவங்க எப்படி வந்து பெட்டர் ஆகணும்னு நினச்சி அந்த கோர்ஸ் வாங்கினாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு போகணும். இப்போ லெட்ஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்ஸாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்தோம்னா ஓகே, இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்ஸ், இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டேட்டா வந்து இந்த கோர்ஸ்லேயும் இருக்கும். பட் எப்படின்னா 20%, 30% இருக்கும். மிச்சம்லாம் எப்படி இருக்குன்னா ஓகே, ஆக்ஷன் எடுங்க, செட்டப் ஆட் அக்கௌண்ட், செட்டப் ஃபேஸ்புக் பேஜ், செட்டப் ஃபேஸ்புக் பிக்சல் அப்படின்ற மாதிரி லைக் ப்ராசஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் திஸ் இஸ் லைக் ஃபேஸ்புக் பிக்சல் ஆர் ஃபேஸ்புக் பேஜுக்கு சொல்லாமல் இங்கே வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஓகே, இதை பண்ணுங்க, டே 2ல இதை பண்ணுங்க, டே 3ல இதை பண்ணுங்க, டே 4ல இப்படி தான் கிளைண்ட்டை பேசணும், இப்படி தான் கிளைண்ட் அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி வந்து தி வில் பி லைக் டீச்சிங். ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்சஸ். ஸோ இதனால வந்து இந்த இந்த ரெண்டு கோர்ஸஸ்க்கு எது டிஃப்ரென்ஸ்னா, இங்கே வந்து பீப்புள் ஆர் ஜஸ்ட் கெட்டிங் நாலேஜ். இந்த நாலேஜை வச்சு அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியாது. தே ஜஸ்ட் கன்சியூம் நாலேஜ். அந்த நாலேஜ் வச்சு எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியாது, அவங்க லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது. பட் இங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ அவங்க நாலேஜும் இருக்கும், நாலேஜ் வச்சு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த லெவல் அவங்க லைஃப்பில் போகணுமோ, இல்லை என்ன மோட்டோவோட அந்த கோர்ஸ் வாங்கணுமோ அவங்க அது பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு வந்து லைக் ஓகே ஓகே ஸ்ரீமன், நான் வந்து நிறைய கோர்சஸ் வாங்கியிருக்கேன், அதில் வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும், ஜஸ்ட் லைக் ஒரு 10-15 வீடியோ இருக்கும், அதில் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனே போதுமே, லைக் நானே வாங்கினேன் இந்த கோர்ஸை, ஸோ நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். யா, தட்ஸ் ட்ரூ. லைக் சம் கோர்ஸ் மெய் செல். ஏன்னா இப்போ வந்து நம்ம பிஆர் இன் 2025 நான் இப்போ நம்ம 2020, 2019, 2021 அந்த டைம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா லைக் இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்ஸஸ் லைக் மோர் தென் எனஃப் பீப்புள் ஆர் ஜஸ்ட் பையிங் கோர்சஸ் லைக் கிரேசி. என்ன கோர்ஸ் இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க பீப்புள். ஸோ வந்து இந்த லைக் பீப்புள் ஹூ கிரியேட்டட் லைக் கிராப்பி ஷிட் கோர்சஸ் லைக் இன் ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர். ஸோ வந்து ஒரு மீடியோக்கர் கோர்சஸ் விற்கிறவங்க கூட தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் பேக்ஸ், தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரைட் நோ 2025 மூவிங் ஆன் டு 2026 பீப்புள் வந்து லைக் தே ஆர் மோர் அவேர். ஏன்னா வந்து இப்போ வந்து லைக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்சஸில் சொல்லித்தர விஷயம் ஆன்லைன்லேயே எல்லாமே இருக்குது. ஃப்ரீ யூடியூப் வீடியோஸில் இருக்குது, லைக் பிளாக்ஸில் இருக்குது. அண்ட் தென் ChatGPT ஒரு தட்டுனா போகுது, எல்லாமே அதிலே வந்துடுது. ஸோ வந்து அவங்க எதுக்கு உங்ககிட்ட ஒரு கோர்ஸ் வாங்கணும்? ஒரு 5,000 10,000 கொடுத்து உங்ககிட்ட ஏன் கோர்ஸ் வாங்கணும்? ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்ஸஸ் விற்கிறோன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களால் மட்டும் தான் தர முடியும். ஏன்னா நீங்கள் தான் அது பண்ணியிருப்பீங்க எக்ஸாக்டாக. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ், அந்த டயட் பிளான் பற்றி நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் விற்கிறீங்கன்னா, கோர்ஸ் நாலேஜபிள் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்ஸ்னா, அது இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் லைக் ஈஸியாக யூடியூப்ல இருந்தோ ஆர் லைக் ஏஐ வச்சு எடுத்துடலாம். பட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்சஸ் பண்ணும்போது அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு யூனிக்காக இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் டயட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அச்சீவ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த டயட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் டீச் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து இதை வந்து ஏஐயால் பண்ண முடியாது, அது லைக் வேற ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து உங்கள் ஓன் ஸ்டோரி, உங்கள் ஓன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இதை டீச் பண்ணுறீங்க. ஸோ வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி வேற மணி மேக் பண்ணியிருப்பீங்க. லைக் இட் கேன் பி நீங்கள் வந்து லைக் எல்லாரும் ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் கூகுள் ஆட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி கொஷன் பண்ணலாம். ஸோ யூ கெட் மை பாயிண்ட். ஸோ வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ, லைக் என்ன வந்து எப்படி வந்து நீங்கள் அந்த ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் வந்து நீங்கள் வந்து பீப்புள் வந்து மூவ் பண்ண வைப்பீங்க. நாட் ஜஸ்ட் லைக் ஒரு ரேண்டமாக ஒரு 4 வீடியோ கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு போகிறதுல. ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் த நம்பர் ஒன் ரீசன் வை மோஸ்ட் கோர்சஸ் ஃபெயில். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ வெறும் ஒரு லைக் ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ஜெனரிக் கோர்ஸ், லைக் ஒரு ஃபிட்னஸ் கோர்ஸ், ஒரு டயட் பிளான் கோர்ஸ், ஒரு வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு எடுத்தீங்கன்னா பீப்புள் ஆர் கெட்டிங் தட் நாலேஜ் ஈஸிலி. லைக் அவங்க ஏன் பே பண்ணுவோம், 5,000 ஏன் பே பண்ணுவோம்? நான் யூடியூப்ல போட்டால் எனக்கு எல்லாம் வந்துருது, ChatGPTல போட்டால் எல்லாம் வந்தது. ஸோ நான் ஏன் லைக் பே பண்ணும்? ஸோ இங்கே இப்போ ஆக்ஷன் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு. இப்போ லைக் லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மேக் யுவர் ஃபர்ஸ்ட் 50,000 இன் 100 days ஃப்ரம் நவ். அவ்வளோதான். இப்போ இது எப்படி இது வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்ஸில் எப்படி வந்து 50,000 வந்து ஏர்ன் பண்ணுவீங்கன்னு கேரண்டியாக சொல்ல முடியும்? கேரண்டாக சொன்னால் ஸ்கேம் மாதிரி ஆகிடும்ல. ஸோ இங்கே வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே ஃபர்ஸ்ட் 100 daysல ஃபர்ஸ்ட் ஒரு 30 days நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஒரு 20 days நீங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுங்கள், லிங்க்டின்ல யூஸ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள், அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அப்ரோச் பண்ணி யூ கெட் லைக் இந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி. ஏன்னா வந்து இதெல்லாம் உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் கிளைண்ட் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணுறீங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ரெண்டு கோர்ஸுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு பில்ட் அன் ஆன்லைன் கோர்ஸ் ஆர் கோச்சிங் ப்ரோக்ராம், கீப் திஸ் இன் மைண்ட். ஸோ வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தராமல், இதுன்னு சொல்லாமல் கரெக்டாக அவங்க வாக் த்ரூ பண்ணுங்கள். ஓகே, ஒரு இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு கோர்ஸ் வாங்கினாங்கன்னா இப்போ வந்து அவங்க பொசிஷன் ஏல இருப்பாங்க. அவங்க அந்த கோர்ஸ் வாங்கின ரீசனே வந்து அவங்க பொசிஷன் பிக்கு போகணும். ஸோ வந்து இந்த கேப்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஒரு கேப்பையும் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களை எப்படி பி பொசிஷன் கொண்டு போக முடியும் நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து
இங்கேருந்து 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5. ஸோ இந்த பாத்தை வந்து யூ ஷுட் ஃபில் இட் அப். ஸோ நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஆல்ரெடி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டீங்க, அந்த பாத்தை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இந்த பி பொசிஷன் போயிட்டீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஏ பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க எப்படி போகணும்னு. ஸோ வந்து அதை கன்சிடர் பண்ணி ஸோ எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஜஸ்ட் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டு இது கூட நீங்கள் யோசிச்சு போகும். ஜஸ்ட் இட்ஸ் லைக் மோர் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் கோர்ஸ். லைக் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கோர்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லி தந்தா இட் வில் பி மோர் அண்ட் மோர் யூனோ பெனிஃபிஷியல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபியூச்சர் அண்ட் மார்க்கெட்லேருந்து ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக காமிக்கும் இந்த ஒரு கோர்ஸை. ஸோ யா இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஹேட் அ ரேண்டம் தாட் அபவுட் திஸ். ஓகே, ஏன்னா வந்து லைக் திஸ் கோர்ஸ் மார்க்கெட் இஸ் ஃப்ளட்டட் வித் லைக் மோர் லைக் ஜெனரிக் லைக் லைக் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது லைக் ஆர் லைக் சும்மா இது கிரியேட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். லைக் தோஸ் கோர்சஸ் லைக் அது எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் கிரியேட்டிங் ட்ரூ இம்பேக்ட் ஆர் சேஞ்சிங் பீப்புள்ஸ் லைஃப். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து they will get genuine results and change people's life. That's the only thing. So yeah, I thought of recording it. So I'll just end this video by here, sir. So if you are someone who wants to build an online course or coaching program, means you can check out the first link in the description and book in a call with me, and more than happy to help you out. So with that being said, I will see you guys in another video. Peace.